அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தேனி வந்துடும். இதுக்கப்புறம் போயிடலாம் சீக்கிரமாக. டைம் ஆகுது, 6 ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு தேனியில் போய்ட்டு ஸ்பேரெல்லாம் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நேராக போய் தான் போய்டுவோம்னு நினைக்கிறேன். டைம் இப்போயே 6 ஆயிடுச்சு. அவ்வளோதான், நாளைக்காக ஊருக்கு போனோன்னா நாளையிலேருந்து, அதாவது இன்றைக்கி என்ன கிழமை? மண்டேவா? இன்றைக்கி மண்டே, வெட்னஸ்டேலேருந்து அவ்வளோதான் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே போக வேண்டியது தான். அடுத்து ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ மேபி சண்டே ரைடு வேணால் போவோம். அது தவிர்த்து எதுவும் பெருசாக எதுவும் இருக்காது. இவ்வளோ நாள் மழையில் அமைஞ்சுதா, இந்த இடத்துல மழை பெஞ்சிக்குது. இப்படி தான் இருக்குது இங்கே. நான் டீ குடிச்சிருந்தேன் இப்போது. மேகம் அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு அப்படியே போச்சு. ஃபோன் பண்ணுறாங்களா? ஆமாம். மேகம் அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு போச்சாங்க. அப்புறம் அந்த அக்கா கூப்பிட்டாங்க, உனக்கு தொலைஞ்சது எனக்கு தான்ப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் பண்ணுறது, அதான் வீட்டுக்கே கிளம்பிட்டோமே, அதான் விட்டேன், பரவாயில்ல அவ்வளோதான் விடுங்க அப்படின்ட்டேன். அவங்களே ஏதோ விடு, இதை பற்றிலாம் அதை யோசிச்சுக்கோங்க, அதை விட்டுருங்கன்ட்டாங்க. ஆனால் இல்லைக்கா விட்டேன், நான் அது விட்டே ஆயிடுச்சு. இதை பற்றிலாம் அதை இது பண்ணிருக்காதீங்க, அது தொலைனன்றதா தொலைஞ்சு தான் போனாங்க. ஆமாம் கரெக்டு தான், நானுமே அதனால தான் கம்பெனி விட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அது போனதா போய் தானே ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே இடத்துல தான் டீ குடித்தோம், அப்படியே கச்சிட்டு இருந்தால் கூட நல்லா இருக்கும். அப்படிலாம் நடக்காது, ஆனால் பார்த்துக்கலாம். அந்த மெமரி கார்டு காண போன இடத்த சொல்லுங்கிறேன். இருட்டுறதுக்குள்ளே போகணுன்னு நினச்சேன், ஆனால் இருட்டுச்சு. இது வேற கிளச்சு ஏதோ மிஸ் ஆகுது. முதல்ல இது நல்லா லாங்காக வச்சுருப்பேன், அதனால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஏதோ மிஸ் ஆகுது, என்னோட செட்டிங் மிஸ் ஆகுது. அதனால் கரெக்டாக டைமிங் செட் ஆக மாட்டுது. இது பழகணும், ஒன்று இதுக்கு பழகணும், அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் அந்த அடி வாங்குது. இங்கே சில்லுன்னு இருக்குது. வீட்டுக்கு போனால் ஏசி போட்டால் தான் சில்லுன்னு இருக்கும், இல்லைன்னா அவ்வளோதான். பார்க்கலாம், திரும்ப வரலாம். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிட்டோம், கொஞ்சம் நல்லா காசு வரட்டும், அந்த பிறகு வரலாம். எனக்கும் நிறைய பேரை கூட்டின்னு வரணும்னு ஆசை தான். எங்கே செட் ஆகாது, அது செட் ஆகாதுன்னா இன்னும் செட் ஆகலை அதுக்கேற்ற மாதிரி. இன்னொன்று அது நல்லா பிளான் பண்ணணும். அது ஒன்று மிஸ் ஆனாலுமே எல்லாருக்குமே அப்செட் ஆகும்ல, அதனால தான்.
மேபி திரும்ப வந்து நவம்பர் டிசம்பர் போல் எங்கன்னா போனால் போவோம். ஆனால் மழை வராமல் இருக்கணும். மழை தான் வெறுப்பேத்தம். ஆனால் இங்கே மழை வந்தால் தான் நல்லாவே இருக்கும் பொழுது. ஆனால் டிசம்பர் மழைலாம் வேறு மாதிரி. நான் பாட்டுன்னு வந்துட்டேன். கரெக்டாக தான் வரணும்னே தெரில. இவனுங்களையும் ஆளை காணும். கரெக்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். போதும், வலிச்சு ஓட்டுறதெல்லாம் போதும். நான் எவ்வளோ தான் வலிச்சு ஓட்டுறேன். வலிச்சு ஓட்டலாம்னு ஆர்பிஎம் ஏற்றி ஓட்டுறேன்ல, அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மைலேஜ் நல்லா தானே. போட்டுக்குதா பார்க்கலாம். ஓ, தேனிக்கு தான் போகணும். தேனி தேக்கடி ராஜா கடியா. ஐயோ, பார்க்கலையே சரியா. பாய்ஸை காணும். இதுதான் போட்டு வந்து நிற்கானு. கரெக்டு. நின்றுட்டு இருந்தோம்ல இந்த ஹோட்டல் எதிர்க்க. நான் இதுதான் மூணாறுன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா தான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. நான் இன்றைக்கே போயிடலாம் தான் சொன்னேன் வீட்டுக்கு. காலையிலே கிளம்பி தான் போயிட்டுருக்கலாம். ஆனால் சரி, ஓகே, பரவாயில்ல. நான் திருச்சிக்கும் போனது கிடையாது. திருச்சியில் தங்கிட்டு எதனா சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம், அவ்வளோதான். காலைல கிளம்புனா மதியானம் போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தனா கரெக்டாக இருக்கும். சொல்கிறோம் காலைல கிளம்புவோன்னு, ஆனால் காலைல கிளம்புவோமான்றது தான் டவுட்டு. ஏன்னா உங்களை எழுப்பி குளிப்பாட்டி கிளப்பத்துக்குள்ளே டைம் ஆகிடும். ஹெச்பி ஆனால் பாரத் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது வரைக்கும் ஓகே. எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சாச்சு போட்டுடலாம். இவனுங்க தான் இப்போதைக்கு வந்து ஹெச்பியில் போட்டுக்கோ அப்படின்னு. நான் வேணாம் நான் பொறுத்தே போட்டுக்கிறேன். யாரை கூப்பிட்றாரு? வைக்கணுமா? எனக்கு அப்போயே தெரியும் மிரருக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி மிரர் நான் கட்சி நேரத்தில் வாங்கலை, அதனால தான். சரி மிரர்னாரு. நான் அப்படியே என்ன பண்ணேன், நான் சொன்னேன் இல்லை நேற்று கீழே உண்டேன் அதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பட்டுன்னு என்ன பண்ணார், சரி இது உடையதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருப்பல அதை காட்டு அப்படின்னாரு. நானும் சரி சும்மா ஸ்க்ரோல் பண்ணேன், காட்டினேன். இதில் இல்லையே மிரர் அப்படின்னாரு. இல்லை இது சென்னையில் இருக்கும்போது எடுத்தது, இங்கே வரும்போது போட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஃபைன் சொல்லுங்கள் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னேன். சிவா சிரிச்சார் பார்த்து. சொல்லுங்கள் பே பண்ணிடுறேன் அப்படின்னேன். வேணாம் நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் கூட என்ன தான் நினச்சேன்பா இவங்கள.
நல்லா விட்டார். இவனுங்க பின்னாடி கேள்வி கேட்டு விட்டார். ஆனால் எல்லாமே இருந்தால் ஓகே தான். மேலே எங்கேயும் பார்த்தாரு, எல்லாமே போட்டுன்னு இருந்தேன். மிரர் மட்டும் தான் இல்லை. சரி ஃபைனும் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அமுச்சு விட்டார், ஃபைன்லாம் வேணாம் போ அப்படின்னு. ஆனால் மிரர் போட்டு தான் ஆகணும், போடுறேன். நானும் போடணும்னு நினைக்கிறேன். தள்ளி தள்ளி போயிடுது அப்படின்னா. இருட்டுச்சு, அவ்வளோதான். 8 மணிக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நேற்று இந்த ரூட்டு தான் போனோம். நேத்தா ஐயோ எப்போ 4ஆம் தேதி யாருமே இல்லை. இப்போ நிற்கிறாங்க, கரெக்டாக நிற்கிறாங்க. அப்புறம் அவர்கிட்டே ரூட்டு கேட்டு வந்துட்டேன், இப்படி தானே போனோம் தேனின்னு. அது கூட இருந்தது தான் சொல்கிற அவர்கிட்ட. அவர் வந்து அவர்கிட்ட பேசு அப்படின்றது. தெரிஞ்சு அவர் தமிழ்நாடு போலீஸா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் என்னை அனுப்பிச்சி விட்டு வந்து கேரளா போலீஸு. புஷ்பராஜ், இந்த கட்டையெல்லாம் பார்த்தாலே எனக்கு புஷ்பா ஞாபகம் தான் வருவாப்புல. எனக்கு புஷ்பா ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பிடிக்கும், செகண்ட் தான் அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இந்த புஷ்பா குரூப்புன்னு ஒரு படம் இருக்கும், அது அயனு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பேன் அந்த படம்லாம். அந்த மாதிரி கொஞ்சம் படம் இருக்குது, அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன் போர் அடிக்கும் போதெல்லாம். இந்த மரகத நாணயம் அந்த மாதிரிலாம். லாஸ்ட்டாக ஊர் கிளம்புறதுக்கு முன்னா நாள் கூட மரகத நாணயம் பார்த்துன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாருன்னா இருப்பாங்களா? இங்கே தான் நின்று டீ குடிச்சிருந்தோம், அவ்வளோதான். இந்த பெண்டா ஆமாம், இந்த பெண்டு தான் நினைக்கிறேன். கீழே இறங்கியோ மேலே இறங்கியோ ஏறும், அவ்வளோதான். மூணார் முடிஞ்சிச்சு அதோட. அதுக்கப்புறம் தேனி ஸ்டார்ட் ஆகிடும். போப்பா ராஜா அடி போ. நான் எங்கே தாண்டணுமோ அங்கே தாண்டிக்கிறேன். எப்படி ஓட்டுறாங்கப்பா, டேலண்டட் தான். எப்படி ஓட்டுறாங்களே இவ்வளோ பெரிய பஸ் அசால்ட்டா. மலையிலையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும். எலிஃபண்ட் கிராசிங்கா? இங்கேயா எலிஃபண்ட் கிராஸ் ஆகும்? இப்போ தேனி வேற இறங்கணும் வேற, அதுவும் மலை தான். அங்கே வேற டவரும் வேற இருக்காது வேற. பின்னாடி பஸ் வந்தா இவனுக்கு வரான்னா தெரியலையே. நான் இது யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நான் இந்த ஒரு மலை தான் இறங்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். பார்த்தா தேனியும் மலை தான், அதுவும் தான் இறங்கணும். இருட்டாயிடுமே. பார்க்கலாம். கொஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா இந்த ரோடு மாதிரி இருக்காது, அது தேனி ரோடு. அது மலை ரோடு, இப்படி வரும். இருட்டிடும். இருட்டிச்சு. நைட்டு தான் இறங்குவோம் போல இருக்கு கீழே. டைம்னா 7 போகுது.
தேனி மலை இது. நான் மட்டும்தான் இருக்கேன். இருட்டுச்சு. முன்னாடியே வண்டி போயிடுச்சு. இவனுங்களும் போயிட்டானுங்க. ஒரு லைட்டு கூட இல்லை.